Question number 2. அடி ஏயையும் உயரம் எச்சினையும் உடைய ஏபிசியையும் இரு சமபக்க முக்கோணத்தட்டு. இது ஒரு முக்கோணத்தட்டு. ஏ என்றது அவர் அடி. இந்த மொத்தம் பிசி நிலைமையையும் ஏயோட நிலம் எச். அதே மாதிரி ஆனது அதே தடிப்பினையை கொண்ட பிசிடி எனும் சதுரத்தட்டு. அதே பதார்த்தத்தால் ஆனதும் அதே இது சொம்பண்டால் இவரும் சொம் அதே தடி இவர தடிப்பு அதே தடிப்பு தான் இந்த சதுரத்திர பக்கங்களை வந்து ரெண்டு ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க என்றால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்படி வச்சிருக்கு. சேர்மானத்தின் புவியீர்ப்பு மையம் ஓவில் இருக்கு. சேர்மானத்தின் புவியீர்ப்பு மையம் ஓவில் இருக்கு. இந்த சேர்மானம் முக்கோடியும் இந்த இருக்கிற சதுர தட்டுற புவியீர்ப்பு மையம் ஓவில் இருந்தால் எச்சில பிரமாணம் என்னது இதை செய்யறதுக்கு ஒரு உறவு இருக்கு கேட்டால் இதை நாங்க வித்தியாசமாக வச்சுப்போம். இப்படி பார்ப்போம். அதாவது ஒவ்வொன்றது உயிர் மையம் என்றால் என்ன? விளைவுடாக நிறதாக்கிற புள்ளிதான் உயிர் மையம். உயிர் மையம் என்றால் என்ன? விளைவுடாக நிறதாக்கிற புள்ளி. முக்கோடிகிற உயிர் மையம் ஒரு இடத்துல இருக்க. சரி, முக்கோடிகிற உயிர் மையம் ஒரு இடத்துல இருக்க. முக்கோடிகிற உயிர் மையம் இடத்துல எங்க இருக்கிற ஜீவானோட போடுவோம். அதே மாதிரி சதுரத்திர உயிர் மையத்தை ஜீச்சோடு போடுவோம். முக்கோடிகிற உயிர் மையத்தில் அவர் வெயிட் W1 என்றால் அந்த வெயிட் W1 தான். சதுரத்திர உயிர் மையத்தில் அவர் வெயிட் W2 என்றால் அது காட்டும். இப்போ என்ன சொல்லலாம்? இங்க இருக்கிற AO இதை நாங்கள் F என்று போடுவோம். இதை என்று போடுவோம். இதை F என்று போடுவோம். ரைட். உலகம் வந்து இதோ உலகம் வந்து எச்சா இருக்கு. அதாவது AOF என்ற அந்த கோடங்கள் இருக்கு. AOF என்ற கோடுல முக்கோடிகிற புவிர் மையம் ஒவ்வொன்ற புள்ளியிலிருந்து ஏதோ சூழத்தில் இருக்க போது அந்த புவிர் மையம் அந்த புள்ளிய தானத்தை ஜீவன் குறிச்சிருக்கு. அதே மாதிரி சதுரத்திர புவிர் மையம் OF நடுப்புள்ளி. OF நடுப்புள்ளி என்றால் A வைத்து இருக்கு. அதுலதான் முக்கோணிகிற புவிர் மையமும் அதே மாதிரி சதுரத்திர புவிர் மையமும் இருக்கு. முக்கோணிகிற புவிர் மையத்துல அவர் நிற கீழ் நோக்கி தாக்கம் நிகர்த்த சமாந்தர விசையில இருக்கு. முக்கோணிகிற புவிர் மையத்துல அவர் நிறை அந்த நிறைகிற பெருமானம் என்னன்னு நான் போடப்போம். ஓகே, அது இருக்கு. அதே மாதிரி சதுரத்திர புவிர் மையத்துல அவர் நிற தாக்கம் அந்த நிறைய நான் W2 போடுறோம். இந்த W1 W2 நாங்க காணலாம். ஓகே, W1 W2 காணலாம். ஓன்றதுதான் இந்த விளைவில் புவிர் மையம் ஜி ஓன்னு சொல்லியிருக்காங்க. விளைவிடா புவிர் மையம் என்பதோ ஓன்றதுதான் இந்த இருக்கிற தொகுதியில புவிர் மையம் ஜி. அதுலதான் விளைவில் விசை தான். விளைவில் விசை என்றால் இது ரெண்டும் நிகர்த்த சமாந்தர விசை. ஒரே திசையில நிலைக்குத்தாக சமாந்தரமாக இருக்கிற விசைகள் நிகர்த்த சமாந்தர விசையா இருக்கு. இந்த நிகர்த்த சமாந்தர விசைகள விளைவில் இப்படி இருக்கு. ரெண்ட கூட்டு தொகை சமனா இருக்கு. W என்றால் W என்று சொல்றது W1 + W2 சமனாக இருக்கு. சரி, இங்க நாங்க பாவிக்க போற சத்துவம் ஒவ்வொன்ற புள்ளி கட்டி திருப்புகள் எடுத்துக்கிட்டால் இடப்பக்கமாற திருப்புகள் மேலப்பக்கமாற திருப்புகள் சமம். அதுக்கு முந்தி இந்த நிறைய கண்டுபிடிக்க வேணும். நிறை என்றால் முக்கோணிட நிறைய நான் W1 போட்டிருக்கேன். அது என்னத்துக்கு சமனா இருக்கும்? சீரான அடிப்புடைய தகரம் என்றால் அவர் திணிவன்னு சொல்றது. நிறையன்றது என்ன சமன் என்றால் திணிவ புயிர் பார்முலர்கள் இந்த ஆர்முலர்கள் இருக்கும். திணிவென்றால் கூடத்தட்ட திணிவெண்டா என்ன? V என்றா கனவளவு. முக்கோணிட பரப்பளவை தடிப்பளவு இருக்கும். பரப்பளவு என்றால் அரை நிற, அடி என்றால் A, செங்குத்தியரம் H. இது முக்கோணிட பரப்பு தெரியும். கனவளவுன்றது திணிவென்றது M என்றது V தெரியும். ரைட். V என்றால் கனவளவு. கனவளவு அடர்த்தி அளவு இருக்குனாலும் திணிவு வரும். ஒரு முக்கோணிட கனவளவு என்றால் பரப்பளவு தர தடிப்பு அரை தர அடி தர செங்குத்தியரம் என்றது பரப்பு. அதுல தடிப்பட்டி என்று எடுத்தால் இந்த இதுல தடிப்பன்றுக்கும் இல்லை அந்த தடிப்பட்டி என்று எடுத்தால் ரைட். ஆக இவர் அடர்த்தி அளவிற்கு உண்டாவது வேற திணிவு அந்த முக்கோண தட்டுற தடி. இதே மாதிரி சதுரத்தற்ற திணிவை நாங்கள் காணணும். பரப்ப தடிப்பு அளவிற்கு ரோஜி என்று கொண்டா தெரியும். பரப்பண்டா என்ன? A வர்க்கம் என்றது தடிப்பு. A வர்க்கத்தை பரப்ப தடிப்பு அளவிற்கு விட்டால் கனவளவு. அதை அடர்த்தி அளவிற்குனால் திணிவு வேணும். அதை G அளவிற்கு விட்டால்
என்ன வேணுமென்றால் அவர் நிறக. ஸோ சமநிலைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஓ பற்றி திருப்புறம் எடுத்து விட்டால் இடப்பக்க திருப்புறம் ஓ பற்றி திருப்புறக்குள்ள விளைவில் நிறவேறா இடப்பக்க திருப்புறம் நிலப்பக்க திருப்புறம் சமனாக இருக்கிறது அப்படி என்றால் W1 OG1 என்ற தூரம் W2 into OG2 சமனாக இருக்கும். உலாம் விளையாட்டு W1 என்றால் half a HG ρg ரைட். OG OG1 நாங்கள் காணலாம். சரி, அதை OG1 நான் போட போகிறோம். அதுக்கு முந்தைய W2 போடுவோம். A squared G ρg OG2 என்றால் ஓவிலிருந்து G2 கலந்து வரும். ஒரு சதுரம் என்றால் ஒரு சமச்சீர் பொருள் வேற நடுப்புள்ளியில் இருக்க பொருள். நடுப்புள்ளி என்றால் இந்த OG என்றது A/2 வேற. அதே பிரச்சனை இல்லை. அப்போ OG1 என்னென்றால் படிச்சிருக்கோம். ஒரு முக்கோண தட்டு என்றால் முக்கோண வடிவம் என்றால் அவர் புயிர் மையம் என்பது என்ன ரேஷியோல இருக்கும்? அடியிலிருந்து 1:2 ரேஷியோல இருக்கும். அதாவது OHக்கு HE என்றது 1:2 ரேஷியோல இருக்கும். புயிர் மையம் என்றது அவர மைய போலியில் இருக்கும். சென்ட்ராய்டு என்று சொல்றது அடியிலிருந்து 1:2. இது 1:2 என்றால் இந்த மொத்த உயரம் H. அப்படி OH என்றால் OG1 என்றது என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றால் மொத்த பங்கம் 3 1/3 ஆஃப் H சமனாக இருக்கும். அடியிலிருந்து 1:2 என்றால் மொத்தம் 3 பங்குல ஒரு பங்கு தான் இந்த OH என்ற தூரம். சாரி, OG1 என்ற தூரம். அப்படி என்றால் 1/3 ஆஃப் H சமனாக இருக்கும். ஸோ இதில் இருந்து நாங்கள் இதை சுருக்கி எடுத்தால் இதில் பொதுவாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வெட்டலாம். ரைட்டா, பொதுவாக இருக்கிற ஆக்கள் நாங்கள் வெட்டலாம். நல்ல கேள்வி இது. இந்த இருக்கிற H வெட்டுப்படும். H வெட்டுப்படும். H தான் கண்டுபிடிக்கணும். சாரி, ரோஜி வெட்டுப்படும். இங்க ரோஜி இருக்குது, இங்க ரோஜி இருக்குது, கட். இந்த ஒரு A இருக்குது, இந்த ஒரு A இருக்குது, கட். இந்த ஒரு T இருக்குது, இந்த இருக்கிற T இருக்குது, கட். கட் பண்ணனால் H/6 அப்படி சொல்றது என்னென்று வேற A²/2 இதுல இருந்து நாங்க H கண்டம் வந்தால் 6ஆல பெருக்க வேணும். இதுல வந்து என்ன இந்த H இன்னொரு H இருக்குதா? H வர்க்கம் H வர்க்கம் என்றது 3 6ஆல பெருக்கிற விட 2 பட்டு பெறும். 6ல 2 என்றால் 3 3A². அப்ப H கேட்டால் 3 வழியாக 7 3 வழியால் 7 வாரது 3ஆவது முதலாவது விட